நமஸ்காரம். ஓம் மகாஷி சத்குரு அகத்திய குருவே நமக. இன்றைய தலைப்பு வாழ்க்கை என்றால் என்ன? கஜராஜ சுவாமிகள். வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? எதற்காக வாழ்கிறோம்? மாமுனிவர் அகத்தியர் கூறியது: அன்புடன் கணபதியை வணங்கி தாயையும் வணங்கி அப்பனே விநாயகனே, இன்று ஒரு கேள்வி. உலகத்துக்காகவே ஒன்றாய் வாழ்க்கைக்கு பொருத்தமான பதிலை கொடுக்கின்றேன். கஜராஜ சுவாமிகள். மண்ணுலகில் பிறந்தது மூடி மறைக்க முடியாத நிலைமை அது. ஆயினும் தான் பிறந்த காரணம் என்ன, தான் செய்யும் கடமைகள் என்ன, இத்தகையதொரு பொருளினை என் தயவால் மூடியிருக்கும் திரையை விலக்கி எல்லோருக்கும் உரிய பொருள் விளக்கத்தை தாயென்று தன்னிடம் கேள்வி ஒன்றை மண்டி கேட்கின்றேன். மாமுனிவர் அகத்தியர் கூறியது: உலக மக்களுக்கு ஒளியை பிறக்குமாறு ஒரு பதிலை நீ கேட்கிறாய். இத்தருணம் அது. ஓர் மனிதன் என்றால் ஆத்மாவை சுற்றி இருக்கும் மனம், பஞ்சேந்திரியங்களை அடைந்த சரீரமும் ஆகும். அதனால் மனிதன் என்பவனுக்கு 3 பொருட்களையும் வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். புத்தியும் அங்கங்களையும் கொண்டிருக்கும் ஆத்மன், அதுவும் பரம்பொருளாகி ஞான ஒளியில் வெளிப்பட்டதினால் அதற்கு கடமை என்று ஏதும் இல்லை. ஆனால் சரீரத்தில் இருந்து விடுபட்டு தான் வந்த இடத்துக்கே திரும்ப போக வேண்டும் என்கிற ஒரு காந்த சக்தி அந்த ஆத்மனுக்கு இருக்கின்றது. மாயை என்னும் கடவுள் செய்த பாத்திரத்தில் ஆத்மன் சரீரத்துடன் தற்செயலால் மாட்டிக்கொண்டு இருக்கின்றது. ஆத்மனுக்கு முக்தி பெற வேண்டுமானால் சரீரமும் புத்தியும் தன் நடைமுறையில் பரிசுத்தமான நிலையை அடைய வேண்டும். ஆதலால் ஆத்மன் புத்திக்கு கடவுள் வகுத்து இருக்கும் சில தர்ம மார்க்கங்களை சொல்லி கொண்டு இருக்கின்றது. புத்தியின் கடமையே அங்கங்களை படைத்த சரீரத்துக்கு நேர்மையான வழியை காண்பிக்க வேண்டியது. புத்தி என்பது கல்லை குடித்த குரங்கை போல் அதன் நடைமுறையை அவ்வப்போது தவறவிட்டு விடுகின்றது. அதன் பிடியில் இருக்கும் பஞ்சேந்திரியங்கள் போகும் இடத்தை விட்டு வேறெங்கோ சரிந்து போகின்றன. இப்படி இருக்க ஒரு சாதாரண மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவனிக்கலாம். இறைவன் செய்த நடைமுறைகள் காலத்திற்கு தகுந்தாற்போல் மாறி வருகின்றன. முன்பெல்லாம் நல்லோர் சொல்லும் வழிமுறைகளை 4 வேதங்கள் சொல்லும் வழிபாட்டிலும் குருக்கள் சொல்லித்தந்த ஞானத்திலும் மனிதனின் செயல்கள் கட்டுக்கு இணைந்து ஒருமுகமாக நடை போட்டு கொண்டிருந்தன. காட்டு மனிதன் தனக்கு வேண்டிய எளிதான வாழ்க்கையை தன்னை சுற்றியிருந்த இயற்கையுடன் இணைந்து பகிர்ந்து கொண்டான். காலம் மாற மாற மனிதன் இயற்கை தன்னையும் தன் போல் இருக்கும் வனவிலங்குகளையும் தாங்கிக் கொண்டிருக்கும் தங்கச் சுரங்கம் என்ற இயற்கையை சிறிதும் பொருட்படுத்தாமல் தன் சுகத்துக்காக சூறையாடி கொண்டிருக்கின்றான். இதுதான் அவன் செய்யும் அவனுக்கே தெரிந்து கொள்ளாத பெரும் தவறாகும். கடமையில் தான் செய்யும் முதல் தவறாகும். பிறந்தவன் தன்னுடன் பிறந்த விலங்குகளை கடவுளின் சிருஷ்டியில் இருந்து தன்னைப் போலவே அவதரித்த ஆத்மாக்கள் என்பதை மறந்து அவைகளை அளவுக்கு மீறி சூறையாடி கொண்டிருக்கின்றான். இது அவன் செய்யும் 2வது கடமையற்ற பிழை, அதாவது கடமைக்கு எதிரான பிழை. தான் பிறந்த இவ்வுலகில் தன்னை போல் இருக்கும் பல கோடி ஆத்மாக்களை தன்னுடன் பிறந்த சகோதரர்கள் என்பதை மறந்து அவர்களையும் அன்பில்லாமல் புறக்கணித்து புண்படுத்தி கொன்றும் தின்றும் அலையும் பாவியாகின்றான். இது அவனை படைத்த கடவுளுக்கு செய்யும் பெரிய துரோகமாகும். ஆதலால் தன்னால் முடிந்தவரை பிறரையும் தன் குடும்பத்தினர் என்று அறிந்து அவர்கள் வாழவும் உதவ வேண்டும். இது தான் செய்யும் ஒரு கடமையாகும். இதெல்லாம் இப்பொழுது பார்ப்பதற்கு கசப்பாக இருக்கின்றது. மனிதன் தான் பிறந்த காரணத்தை அறிவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் அதை புரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு இல்லை. அவ்வப்போது நடக்கும் கூட்டங்களில் பசுமாடு போல் அமர்ந்து செவியில் ஏதோ அவ்வப்போது அடிபடுகின்றதே தவிர தான் அன்று அவசரமாக தின்று வந்த புல்லை வாய் அசைத்து கொண்டு மென்று கொண்டு ஏதோ ஒரு உலகத்தில் இருந்து கதை முடிந்ததும் கைத்தட்டலில் தானும் ஒரு கைத்தட்டி கூட்டம் சிதறியதும் மனமூட்டம் பழைய நாட்டத்திற்கு மறுபடியும் போய் விடுகின்றது. வீடு திரும்பியதும் கதவு மூடியதும் மறுபடியும் பகலாகி இருந்தாலும் கண்ணில்லாதவன் போல் இருளை தன்னில் சுற்றியும் தானே வகுத்து கொள்கின்றான். பிறந்தது பெண்ணுக்காக. பெண் என்று இருந்தால் சுகம் கண்ட பின் பெரும் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக உழைத்து வந்ததும் பெரியதோர் சோர்வை போக்குவதற்காக மதுவும் மருந்தின் படையால் உண்டான உறக்கமும். ஓர் இரவு கடந்ததும் காலை மணி ஒலித்ததும் மஞ்சத்திலிருந்து திடீரென்று எழுந்து குதித்து மடமடவென்று நித்திய கர்மங்களை முடித்து தான் என்ன உண்ணுகின்றேன் என்பதையும் அறியாமல் ரசிக்காமல் வாயிலிருந்து நேராக வயிற்றுக்குள் போய் சேரும்படி விழுங்கிவிட்டு மடபடவென்று வாகனத்தில் ஏறி படபட என்று அடிக்கும் இதயத்தில் அறியாமல் உருண்டு பிறண்டு மறுபடியும் வேலைக்கு போய் சேருகின்றான். இப்படிப்பட்ட ஜென்மங்களுக்கு தான் யார், தான் எதற்காக பிறந்தோம், தனக்கும் தன்னை சுற்றி இருக்கும் இயற்கைக்கும் என்ன உறவு, தனக்கும் தன் குடும்பத்திற்கும் அப்பாற்பட்ட வேறு வேறு மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம்
இதையெல்லாம் புரியாமல் தான் மட்டும், தன் குடும்பம் மட்டும் உலகில் மிக அரிது என்று நினைத்து மறுபடியும் ஒரு ஜென்மத்தை தேடி ஓடுகின்றான். இப்படி இருக்கும் மனிதர்களின் மனதிலும் போக்கிலும் நிலைநாட்டும் ஞானம் என்னும் ஒளியையும் தருவதற்காகத்தான் நாங்கள் உலகத்தில் சிலரை தேர்ந்தெடுத்த மக்களை சீர்திருத்தி நல்ல வாழ்க்கை அமைக்க வழிபடுகின்றோம். நன்றி, நமஸ்காரம். இன்றைய நாள் இனிய நாள்.